country can be taken out in one night, and that night might be tomorrow night. ஹோர்முஸ் நீரிணையை திறக்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரானுக்கு விதித்த காலக்கெடு முடிவடைய உள்ள நிலையில் அமெரிக்காவால் ஈரானை ஒரே இரவில் அழிக்க முடியும் என்றும் அது செவ்வாய்க்கிழமை இரவாக இருக்கலாம் என்றும் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். மறுபுறம் ஈரான் முழுவதும் இன்று ரயில் பயணங்களை தவிர்க்குமாறு இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. இதனால் மத்திய கிழக்கு பதற்றம் தொடர்ந்து அதிகரித்தபடி உள்ளது. ஈரான் போரின் சமீபத்திய தகவல்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் பிப்ரவரி 28 ஈரான் மீது நடத்திய தாக்குதலை தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் போக்குவரத்தை கட்டுப்படுத்த தொடங்கியது. இது உலகளாவிய விநியோக சங்கிலியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்த போர் விவகாரத்தில் ஒப்பந்தம் எட்டவும் ஹோர்முஸை திறக்கவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரானுக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வருகிறார். இது தொடர்பாக அவர் விதித்த சமீபத்திய காலக்கெடு வாஷிங்டன் நேரப்படி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியுடன் நிறைவடைய உள்ளது. இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் திங்கட்கிழமை டிரம்ப் செய்தியாளர்களை சந்தித்தார். ஈரானுக்குள் சிக்கிய அமெரிக்க வீரர் மீட்கப்பட்டது உட்பட ஈரான் போர் தொடர்பாக பல கேள்விகளுக்கு டிரம்ப் பதிலளித்தார். ஈரானுக்குள் சிக்கிய தங்கள் வீரரை மீட்கும் பணியில் 155 விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டதாக டிரம்ப் கூறினார். அந்த மீட்பு நடவடிக்கை குறித்த தகவல்களை வழங்கும் போது ஈரானை தங்களால் ஒரே இரவில் அழிக்க முடியும் என்றும் அந்த இரவு செவ்வாய்க்கிழமை இரவாக இருக்கலாம் என்றும் டிரம்ப் குறிப்பிட்டார். Thursday night, an American F-15 fighter jet went down deep inside enemy territory in Iran while participating in Operation Epic Fury. The entire country could be taken out in one night, and that night might be tomorrow night. தான் அளித்த கால அவகாசத்துக்குள் உடன்பாட்டிற்கு வராவிட்டால் ஈரானில் பாலங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள் இருக்காது என்றும் டிரம்ப் எச்சரித்தார். பாலங்களை தகர்ப்பது, மின்சாரத்தை துண்டிப்பது ஈரான் அரசாங்கத்தின் நடவடிக்கைக்காக மக்களை தண்டிப்பதாக இருக்காதா என செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த டிரம்ப் ஈரானிய மக்கள் சுதந்திரத்திற்காக துன்பப்பட தயாராக இருப்பதாக கூறினார். நேட்டோ அமைப்பையும் டிரம்ப் கடுமையாக விமர்சித்தார். இந்த விவகாரத்தில் தங்களுக்கு அந்த நாடுகள் உதவவில்லை என கூறிய டிரம்ப் அவர்களை காகித புலி என குறிப்பிட்டார். இந்த நிலையில் இன்று ஈரானில் ரயில் பயணங்களை தவிர்க்கும்படி இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ஈரான் நாட்டில் உள்ள பயனர்களுக்கும் ரயில் பயணிகளுக்கும் அவசர எச்சரிக்கை. உங்கள் பாதுகாப்பை கருதி இந்த தருணத்தில் இருந்து ஈரான் நேரப்படி இரவு 9 மணி வரை ஈரான் முழுவதும் ரயிலை பயன்படுத்துவதையும் அதில் பயணம் செய்வதையும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரயில்களிலும் ரயில் பாதைகளுக்கு அருகிலும் இருப்பது உங்கள் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என குறிப்பிட்டுள்ளது. மோதலானது தொடர்ந்தபடி உள்ளது. ஈரானில் 3வது பெட்ரோ கெமிக்கல் வளாகத்தை தாக்கியிருப்பதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ஈரானின் தென்மேற்கு பகுதியில் உள்ள இந்த ஆலையை திங்கட்கிழமை தாக்கியதாக இஸ்ரேல் கூறியது. செவ்வாய்க்கிழமை அதிகாலை நடந்த ஒரு தாக்குதலை அடுத்து தெஹ்ரானில் புகை எழும்புவதை காணொளிகளில் பார்க்க முடிகிறது. இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதலும் தொடர்கிறது. செவ்வாய்க்கிழமை தொடக்கத்தில் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் வந்ததை காணொளிகளில் பார்க்க முடிகிறது. ஞாயிற்றுக்கிழமை ஹைஃபாவில் நடந்த தாக்குதலில் குறைந்தது 4 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் புதிய தகவலை தெரிவித்துள்ளனர். அதேபோல செவ்வாய்க்கிழமை டெல் அவிவிலும் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்தன. இதற்கிடையே எந்த ஒரு தரப்பும் பொதுமக்கள் உள்கட்டமைப்பை தாக்குவதை தாங்கள் கண்டிப்பதாக கத்தார் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியுடன் தொலைபேசியில் உரையாடிய போது இந்த கருத்தை அவர் தெரிவித்ததாக கத்தார் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அந்த உரையாடலில் கத்தார் மற்றும் பிராந்திய நாடுகளை ஈரான் தொடர்ந்து குறிவைப்பதற்கான கத்தாரின் கண்டனத்தையும் அவர் பதிவு செய்ததாக அதில் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் உளவு பிரிவு தலைவர் கொல்லப்பட்டதற்கு ஈரான் அதிஉயர் தலைவர் மொஸ்தபா காமனேயி எழுத்துப்பூர்வமாக கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் பெயருடன் வெளியாகியுள்ள ஒரு கண்டன அறிக்கையில் தளபதிகளின் மரணங்கள் ஈரானிய படைகளின் சித்தாந்தத்தில் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தாது, ஏனெனில் படைகள் பறந்து விரிந்தது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்னும் அவர் பெயரில் சில அறிக்கைகள் வந்திருக்கின்றன. ஆனால் அதி உயர் தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை அவர் பொதுவெளிக்கு வரவில்லை. அதேபோல ஈரான் அரசு தொலைக்காட்சியிலும் தோன்றவில்லை. முன்னதாக அவர் இறந்து விட்டார் அல்லது மிக மோசமான நிலையில் இருக்கிறார் என அதிபர் டிரம்ப் கூறினார். ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர் பொதுவெளிக்கு வரவில்லை என்றும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் முழுமையாக பணிகளை கையாள்வதாகவும் ஈரான் கூறுகிறது.